அந்நிய கைக்கூலின்னா நீங்கள் நேரடி கைக்கூலி கிடையாது. புரியுதா? சுற்றி வளர்ச்சி. ஆமாம். இப்போ இன்றைக்கி உள்ள பெண்களை வந்து இவ்வளோ இந்தந்த லிப்ஸ்டிக்கும் இந்தந்த மேக்கப்பும் போட வைத்தது யார் அப்படின்னா அதோட ஓனர் வேறு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுறீங்கன்றது வேறு. இந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டது யார், சம்பாதிக்கிறது யாருன்னா வேறு இடம். சரி, இது நமக்கு யூஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? யூஸ் ஆகுது, போடுறோம். ஒரு சட்டை வாங்கி போடுறோம் பிராண்டட், எனக்கு பிடிச்சிருக்கியா, என்கிட்ட 5000 ரூபா இருக்குது, இந்த காஸ்டியூம் வாங்கி போடுறேன். இதனால் யாருக்கும் அழிவு கிடையாது. ஆமாம், ரைட்டா? அதுக்கும் பின்னணியில் போகலாம். இது எங்கிட்ட இந்த வருமானம் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஐடி லெவலில் பார்க்குறீங்க, 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, இல்லை ஒரு ஒரு சுடிதார் வந்து 40,000 ரூபாய்க்கு போடுறீங்க, தப்பு கிடையாது. நீங்கள் உழைக்கிறீங்க. ஒரு கார் வாங்குறீங்க, டியூக்கு வாங்குங்க, நல்லா வாங்குங்க, நல்லா சம்பாதிங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்டைலிஷாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. அது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கடனை வாங்கி, உங்களுக்கு சம்பளமே 10,000, கடனை வாங்கி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னொரு ஆப்பில் கடனை வாங்கி அதை ஒருத்தனை பார்த்து சூதாடி